ஆட்டோ வருமா? எங்க போனுங்க? டி நகர். தம்பி நீங்களா? என்ன பிரபலம் நீங்க? வாங்க உங்க ஆட்டோல பேசிட்டே போலாம். இந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு. வருஷ பிரகாரம் தான் போகும். அதனால நீ ஏன் ஆட்டோல ஏற? ஏற முடியாது. நான் அவர் ஆட்டோல தான் போவேன். கணுக்கால வெட்டுவேன். அப்படியா? அப்ப நான் அங்க உட்கார்ந்து இருக்கேன். நீ சவாரி போனதுக்கு அப்புறம் நான் வந்து இவர் ஆட்டோல போறேன். கணேசா, இனிமேல் நீ தனி ஸ்டாண்ட் போட்டுக்க. ஏன் வர்ற பூரா உன் ஆட்டோல தான் ஏறணும் அடம்பிடிச்சானா என்ன நியாயம்? அதான் உழைப்பு கெடுத்து பெருமடா. உண்மையை சொல்றா? ஆத்தா செத்துமா சிரிக்கலாம் பறக்கலாம் வேணாண்டா. என் பொண்டாடி செத்துமா எல்லாமே இனிமேல் நல்லாதான் நடக்கும். நான் ஏற்கனவே வந்து போயிருக்கேன்டா. அட என்னென்ன நீங்க நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப் மாறும். எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ இப்படி நம்பிக்கை இல்லன்னு சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் இங்க அளவுக்கு இந்த மக்களை வச்சு செஞ்சிருக்கிற பாருங்க. சுனாமி, வெள்ளம், கொரோனா, இந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம். இப்ப இந்த வருஷத்துக்கு நான் பெருசா ஒண்ணு வச்சிருந்தேனே, எல்லாரும் காத்தாடுற மாதிரி என்ன வச்சிருந்தேனே.